டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது. இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரிசல்ட்ட பாத்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும் ரிசல்ட் சாயங்காலம் வந்துருச்சு. 108 தாண்டல தாவேக. இவங்க 47, திமுக 72. ரிசல்ட்ட பாத்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. காசை வாங்கிட்டு இப்படி தோத்துட்டு போறானுங்க. தம்பி அழுகாரா? அடுத்த மாதிரி ஜெயிச்சலாம்டா. அண்ணே இதானே ஃபைனல். எப்படி விஜய இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது. இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சேரு, புடவை, ஃபேனு. நீங்க அவனுக்கு ரூம் தூங்க கட்டி கொடுத்தீங்களா இல்ல தூக்குப்பட கட்டி கொடுத்தீங்களா? இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர், ஆமா நீங்க எல்லாம் யாரு? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். தைரியமா போக வேண்டியதானே? சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தோம். திமுக ஆதரவுல நம்ம எப்படி ஆட்சி அமைக்கிறது? அம்மாவோட ஆவி நம்மள மன்னிக்காதுன்னு. தங்காதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ண. இதற்கு நடுவே தாவேகவில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்களை தூக்குவதற்கான வேலைகளில் ஆதவர்ஜுனா ஈடுபடுகிறார். தூக்குங்க இப்ப வைங்க அவன் வாயில வாழைப்பழம். தோழர் தொல் திருமாவளவனை முதல்வராக்கலாம். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா என்று சொன்னால் தமிழகத்தின் முதல் தலித் முதலமைச்சர் என்பதற்கு யாரிடமிருந்தும் எதிர்ப்பு வராது. அன்புமணியிடம் பேசுகிறார். அன்புமணியிடம் பேசின உடனே அன்புமணி என்ன சொல்றாரு? ஏங்க அவங்க சிஎம் ஆக்கிட்டு நாங்க எப்படிங்க கட்சி நடத்த? அதெல்லாம் வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. முடியாது. வேணா அவங்க 2.5 வருஷம், நாங்க 2.5 வருஷம். சம்மதிச்சுட்டாங்க. திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துறேன். சொல்லுப்பா, நானா உன்னை கெடுக்கிறேன்? நீ எந்த மாடலேஷன்ல கேட்டாலும் நீ தான் என்ன கெடுக்கிற. ஒண்ணு நான் முதல்வராகணும், இல்லைன்னா யாருமே முதல்வராக கூடாது. யாரையும் நான் முதல்வராக்க விட மாட்டேன். மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன். திருமாவளவன் முதல்வர் ஆகிறதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்க. ஆனா திமுக ஆதரவுல நீங்க முதலமைச்சர் ஆகலாமா? ஏப்பா, நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாளுங்க, நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாளுங்க. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. அதிமுக ஒழிய வேண்டும் என்று தாவேக நினைக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தல்ல தோல்வி கண்ட பழனிசாமி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு? அவரே தோத்து போயிட்டார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.